விஸ்வரூபம் எடுத்த சிஎஸ்கே அணி பிளே ஆஃபுக்குள் நுழையவே முடியாது என்ற சூழலில் இருந்து இன்றைய ஒரே ஆட்டத்தில் பிளே ஆஃப் வாய்ப்பை தாறுமாறாக உறுதி செய்த சிஎஸ்கே லக்னோ அணிக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் சரித்திரம் படைத்து சிஎஸ்கே வரலாற்று சாதனை. அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் கிட்டத்தட்ட அனைத்து அணிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது. இன்னும் சில போட்டிகள் மட்டுமே பிளே ஆஃபுக்கு அருகில் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு அணிகளும் 1 அல்லது 2 போட்டிகளை விளையாடிவிட்டாலே பிளே ஆஃப் என்பது உறுதியாகிவிடும். இப்போது வரை பிளே ஆஃப் ரேஸில் முன்னணியில் இருப்பது ஆர்சிபி அணியும் குஜராத் அணியும் தான். இந்த 2 அணிகள்தான் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தில் நீடிக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட இந்த அணிகள் அடுத்து ஒரு சில போட்டிகளில் தோற்றால் கூட கண்டிப்பாக பிளே ஆஃபுக்குள் சென்றுவிடும். ஆக முதல் 2 இடத்தை தவிர்த்து அடுத்த 2 இடத்துக்குள் எந்த அணி செல்லப்போகிறது என்பதுதான் இனிமேல் நடக்கப் போகும் சுவாரஸ்யமே. அதில் 3வது இடத்தை நம்முடைய சிஎஸ்கே அணி இன்றைய போட்டியின் மூலமாக தரமாக உறுதி செய்துள்ளது. ஆமாங்க, இன்று நடைபெற்ற சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ அணிகளுக்கு எதிரான போட்டி வந்துட்டு லக்னோ அணியின் ஹோம் கிரவுண்டில் வைத்து தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச லக்னோ அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் கார்த்திக் சர்மா மற்றும் சிவம் தூபே இவர்களின் அதிரடியால் சிஎஸ்கே அணி ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரை எட்டியது. சரியாக 20 ஓவர்கள் முடிவில் 187 ரன்கள் வரை எடுத்திருந்தது சிஎஸ்கே அணி. இந்த இலக்கு என்பது மிகப்பெரிய இலக்கு என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் இது ஓரளவுக்கு சவால் அளிக்கக்கூடிய இலக்குதான். மேலும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி பேட்ஸ்மேன்களில் பெரும்பாலானவர்கள் சொதப்பியிருந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களும் அதிரடியாக விளையாடியிருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியின் ஸ்கோர் 220 ரன்களை கூட எளிதாகவே கடந்திருக்கும். ஆனாலும் கார்த்திக் சர்மாவின் தனிப்பட்ட அதிரடி மூலமாக இவர் மட்டுமே 71 ரன்கள் வரை குவித்து கொடுக்க, இவருக்கு பக்கபலமாக சிவம் தூபே கடைசி நேரத்தில் களமிறங்கி அதிரடியாக விளையாடி 32 ரன்கள் எடுத்து கொடுத்தார். இதனால்தான் நம்முடைய சிஎஸ்கே அணி 187 ரன்கள் வரை எடுக்க முடிந்தது. பின்னர் இப்படிப்பட்ட இலக்கை நோக்கி சிஎஸ்கே அணியால் கட்டுப்படுத்த முடியுமா என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பில்தான் சிஎஸ்கே அணி பந்து வீச களமிறங்கியது. பின்னர் சேசிங் செய்ய களமிறங்கிய லக்னோ அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் விக்கெட் ஏதும் இல்லாமல் அதிரடியான தொடக்கத்தை தான் கொடுத்தனர். கிட்டத்தட்ட 3 ஓவர்களிலேயே 35 ரன்களை கடந்து விக்கெட் ஏதும் இல்லாமல் இருந்தது லக்னோ அணி. இதனால் லக்னோ அணி இந்த போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கவும் பட்டது. ஆனால் ஓப்பனிங் இறங்கிய லக்னோ அணி பேட்ஸ்மேன்கள் தொடர்ச்சியாக விக்கெட்டே இழக்காமல் அதிரடியாக விளையாடி வந்தனர். அதுவும் கிட்டத்தட்ட ஓவருக்கு 12 முதல் 14 ரன்கள் வரை என அதிக ரன்களை குவித்து கொண்டும் இருந்தனர். இதனால் கிட்டத்தட்ட 7 ஓவருக்கே விக்கெட் ஏதும் இழப்பின்றி 100 ரன்களை தொட்டுவிட்டது லக்னோ அணி. பின்னர் எஞ்சியிருக்கும் 13 ஓவர்களில் கிட்டத்தட்ட 90 ரன்கள் மட்டுமே எடுத்தாலே லக்னோ அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற எளிதான சூழலும் உருவானது. அதன் பிறகு நம்முடைய சிஎஸ்கே பவுலர்கள் எப்படியாவது கம்பேக் கொடுத்து இந்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு வெற்றியை தேடிக் கொடுப்பார்கள் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனாலும் லக்னோ அணியின் மனம் தளராத பேட்டிங் என்பது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணிக்கு கடைசி வரையும் வெற்றிக்கான வாய்ப்பையே உருவாக்கவில்லை. இறுதியாக இந்த போட்டியில் லக்னோ அணி வெற்றியும் பெற்றது. அதே சமயம் என்னதான் இந்த போட்டியில் லக்னோ அணி வெற்றி பெற்றாலும் கூட சிஎஸ்கே அணி 12 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தில் இருக்கிறது. இன்னும் 2 போட்டிகள் சிஎஸ்கே அணிக்கு மிஞ்சி இருக்கிறது. அந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுவிட்டால் கூட சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு 100% உறுதியாகிவிடும். அப்படி இல்லை என்றாலும் அடுத்து இருக்கும் 2 போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் வெற்றி பெற்றால் கூட சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு ஏறக்குறைய உறுதியாகிவிடும். அதாவது மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளை பொறுத்து. ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோற்றாலும் கூட இன்னும் அதிகப்படியான ரன் ரேட் வித்தியாசத்தில் தோற்காமல் இருந்ததுதான் இன்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி செய்த சாதனை என்று கூட சொல்லலாங்க. ஏனென்றால் ரன் ரேட் வித்தியாசத்தில் அதிகப்படியாக தோற்று இருந்தால் இந்த போட்டியில் அடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்றால் கூட சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கும். ஆக மொத்தம் சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது வெற்றியை தாண்டிய ரிசல்ட் என்று கூட சொல்லலாம். சரி, சிஎஸ்கே அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் சிஎஸ்கே அணி இந்த சூழலிலிருந்து பிளே ஆஃபுக்குள் செல்ல முடியுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.